வணக்கம். மிதுன ராசி 2025 ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு 2025 கிரகங்கள் தரக்கூடியது நற்பலன்களா அல்லது கெடு பலன்களா என்பதை சிறு விளக்கமாகவே பார்க்கலாம். மிதுன ராசி என்றாலே இரு குணங்கள் கொண்ட ராசி. ஆனால் தெளிவான சிந்தனையும் அதிகப்படியான ஆற்றலும் உள்ள ஒரு மகத்துவமான ராசி இந்த மிதுன ராசி. மிதுன ராசிக்காரர்கள் தோல்வியே வந்தாலும் மென்மையான குரலால் அதிகப்படியான சிந்தனையால் பேசுகின்ற வார்த்தைகளில் கவனமாக பேசி வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து வகையான நற்பலன்களும் பெறக்கூடிய ராசி. இந்த ராசியில் பிறந்த அனைத்து வகையான நற்பலன்களும் பெற வேண்டுமென்றால் கிரகங்கள் ஒத்துழைக்க வேண்டும். அந்த கிரகங்கள் ராஜ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு, சனி, ராகு, கேதுக்கள் 2025 4 கிரகங்களும் பெயர்ச்சியாவதால் 4 கிரகங்களும் எத்தகையான செயல்பாடுகளை தரும் என்பதை சொல்லக்கூடிய பதிவாக ஒவ்வொன்றையும் குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு, கேது பயிற்சிகளை பற்றி தனித்தனி பதிவாக போடப்படும். ஆனால் உபகிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன், சந்திரன், அதற்கு பிறகு செவ்வாய், புதன், சுக்கிரன், இந்த 5 கிரகங்களும் 2025 மிதுன ராசிக்காரர்களுக்கு ராஜ கிரகங்களால் நற்பலன்கள் அவ்வளவு சிறப்பாக இல்லை. உபகிரகங்களால் நற்பலன்கள் கட்டாயம் உண்டு. உங்களுடைய ஜாதகத்தை பார்க்காமல், உங்களுடைய ஜாதகம் மட்டுமல்ல, ராசி பலன்களை பற்றி போடுகின்ற அனைத்து ஜோதிடர்களும் உங்கள் ராசியை பற்றி மட்டும்தான் தெரியும். லக்கினம் என்ன லக்கினம், கிரகங்கள் அமர்ந்த நிலையை பற்றி பார்க்காமலே சொல்லக்கூடிய பலன்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு சனி பகவானை பொறுத்தவரையில் 10ஆம் ராசியில் அமருவார். அவரால் சாதகமான பலன்கள் இருக்குமா, பாதகமான பலன்கள் இருக்குமா என்றால், சனி பகவான் 10ஆம் ராசிக்கு வந்தால் தொழிலில் முன்னேற்றத்திற்காக பல வகையான கஷ்டங்களையும் பல வகையான எதிர்ப்புகளையும் சந்திக்கக்கூடிய நிலையில்தான் சனி பகவான் இருப்பார். என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க, 10லே சனி பகவான் வந்தால் மிகப்பெரிய நற்பலன்கள் தான் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா அப்படி கிடையாது. மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசியிலிருந்து கணக்கு போடும்போது 8ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் 10ஆம் இடத்தில் இருப்பதினால் தொழிலில் நீங்கள் வெற்றி பெற வேண்டுமென்றால் கடினமான உழைப்பும் எதிர்ப்புகளும் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாகவே இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா, ஆஹா ஓஹோ அப்படியெல்லாம் வரப்போகிறீங்க, இப்படியெல்லாம் வரப்போகிறீங்க, இந்த மாதிரி நிலையில் உங்களுடைய வாழ்க்கை இருக்க போகிறது என்ற பொய்யான வார்த்தையை சொல்லிவிட்டால் கேட்கும்போது சந்தோஷமாக தான் இருக்கும். பலன்களை அனுபவிக்கும்போது மனம் சங்கடப்பட்டு சில தவறான வார்த்தைகளை இன்னைக்கு பேசக்கூடாது என்பதற்காகத்தான் சொல்லக்கூடிய பதிவு. மிதுன ராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்தில் சனி பகவான் வந்தால் தொழிலில் நெருக்கடிகளை சந்தித்து கடினமான உழைப்பை உங்களுக்கு கொடுத்து அதற்கு பிறகுதான் நற்பலன்களை செய்வார். சரி, ராகு கேதுக்களை பொறுத்தவரையில் நற்பலன்கள் என்பது அதிகமாக கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தில் ராகு கேதுக்கள் அமர்ந்து விடுவார்கள். 2025 ராகு கேது பயிற்சி என்பது உங்களுக்கு சாதகமான பலன்களை தரும். எவ்வளவு பாதகமான சூழ்நிலையாக இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வருவதற்குண்டான வழியை ராகு கேதுக்களால் கட்டாயமாக பெறலாம். ராகு கேது என்பது சர்ப கிரகம், சாயா கிரகம். அது மட்டுமல்லாமல் 3ஆம் இடத்தில் அமருவது கேது பகவான், 9ஆம் ராசியில் அமருவது ராகு பகவான். இவர்களால் சனியும் குருவும் தரக்கூடிய கெடு பலன்களிலிருந்து உங்களை காப்பாற்றுவதற்குண்டான வழியாகவே இருக்கும். ஆனால் சற்று சிந்தித்து செயல்பட வேண்டிய சூழ்நிலையில்தான் மிதுன ராசி இருக்கும். மிதுன ராசியை பொறுத்தவரையில் ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த நாளாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல்
ராகு கேதுக்கள் பாதகமற்ற சூழ்நிலையில் அமருவது ஒரு நற்பலனை தரும். ஆனால் பொருளாதாரத்தின் அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ஜென்ம ராசியில் அமருவது மட்டும்தான் கெடு பலன்களாக இருக்கும். ஆனால் அவர் பார்க்கின்ற பார்வையாகப்பட்டது மிகவும் சிறப்பான பலன்களை தரக்கூடிய நிலையில் இருப்பதினால் ஆரம்பத்தில் சற்று கடினமான பலன்களை குரு பகவான் தந்தாலும் சில மாதங்களில் படிப்படியாக குறைந்து நற்பலன்களை கட்டாயமாக கொடுப்பார் குரு பகவான். குரு பகவான் என்பவர் எப்பொழுதுமே ஒருவருடைய ராசியில் எந்தெந்த ராசிகளில் அமர்ந்தால் நற்பலன்கள் தருவார் என்றால், ராசிக்கு 2ஆம் இடம், ராசிக்கு 5ஆம் இடம், ராசிக்கு 7ஆம் இடம், ராசிக்கு 9ஆம் இடம், ராசிக்கு 11ஆம் இடம். ஜென்ம ராசியில் குரு பகவான் அமர்ந்தால் வனவாசம் என்று சொல்லுகிறது ஜோதிட நூல்கள். இருந்தாலும் ஜென்ம ராசியில் அமரும்போது பார்வை என்பது 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை, இந்த 3 பார்வையும் உங்களுக்கு பலம் பெற்று நற்பலன்களை தரும். ஆனால் பயிற்சியான உடனே நற்பலன்கள் இருக்காது. சிறு வேலைகளை செய்தாலும் பெரிதளவான கடினமான உழைப்பும் அலைச்சலும் திருச்சலும் மன உளைச்சலும் அதிகப்படியான எதிர்ப்புகளும் சந்திக்கக்கூடிய சூழ்நிலையில்தான் குரு பகவான் இருப்பார். அவருடைய கஷ்டமான சூழ்நிலை என்பது சில மாதங்கள் தான் இருக்கும். அதற்கு பிறகு அவர் இயல்பான நிலையில் உங்களுக்கு நற்பலன்களை தந்து விடுவார். ஆனால் தர்ம அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவானும் கர்ம அதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவானும் பாதக நிலையில்தான் இருக்கிறார்கள். ஆனால் பெரிதளவு பாதகம் என்று சொல்லிவிட முடியாது. காரணம், உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாவை வைத்துத்தான் இத்தகையான பலன்களை இதுதான் நடக்கப் போகிறது என்பதை தெளிவாக சொல்ல முடியும். தசா வலிமையாக இருந்துவிட்டால் எந்த பயிற்சி ஆனாலும் நற்பலன்கள் என்பது நடந்து கொண்டே இருக்கும். சில கஷ்ட நஷ்டங்கள் வந்தாலும் மீண்டு வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். அந்த வகையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு சில கஷ்டங்களாகவும் அதுவும் குரு சனியால் சிறு பாதகங்கள் ஏற்பட்டாலும் ராகு கேதுவால் நற்பலன்கள் என்பது அதிகரிக்கத்தான் செய்யும். தசா வலிமை இல்லாமல் அதிகமாக பாதகமாக தரக்கூடிய தசாவாக இருந்து விட்டால்தான் சற்று அதிகமான கஷ்ட நஷ்டங்களாக இருக்கும். அது என்ன தசா, பாதக தசான்னு கேட்டிங்கனாக்கா, ராசியிலிருந்து கணக்கிடக்கூடாது, லக்கினத்திலிருந்து கணக்கிட வேண்டும். உங்களுடைய லக்கினத்திலிருந்து கணக்கு போட்டிங்கனாக்கா 6, 8 அமர்ந்த கிரக தசாவாக இருக்கக்கூடாது. நீச பகை பெற்ற கிரகங்களுடைய தசாவாக இருக்கக்கூடாது. அது லக்கினத்திலிருந்து கணக்கிடும்போது நீசம் பகை 6, 8 அமர்ந்த கிரகங்களாக இருந்தால் குரு பகவான் ஜென்ம ராசியில் அமருவதற்கு 2 மாதங்களுக்கு முன்பதாகவே இருந்து கஷ்டங்களும் நஷ்டங்களும் தொடர் பிரச்சனைகளும் வந்து கொண்டே இருக்கும். அப்படி இல்லாமல் தசா வலிமையாக இருந்துவிட்டால் சிறு கஷ்டங்களும் சிறு பிரச்சனைகளும் வந்து விலகிவிடும். குரு பகவான் கோட்சாரம் என்று சொல்லக்கூடிய பெயர்ச்சி காலங்களில் எந்த ராசிகளில் அமருகிறாரோ அந்த ராசிக்கு தக்கவாறு பலன்களை கொடுப்பார். குரு பகவான் எப்பொழுதுமே சுபகிரகம் என்பதினால் அவர் செய்கின்ற ஒவ்வொரு செயல்களும் உங்களுக்கு ஆரம்பத்தில் சற்று கடினமும் கஷ்டமும் இருந்தாலும் அவர் சில மாதங்கள் கழித்து நற்பலன்களை கொடுக்க ஆரம்பித்து விடுவார். மிதுன ராசிக்காரர்களுக்கு குரு பாதக சாதக நிலையில் அமருவதும் சனி பகவான் கர்மக்காரகனாக மாறி 10ஆம் இடத்தில் அமருவதும் சில பிரச்சனைகள் வரலாம். ஆனால் ராகு கேதுக்கள் பலமாக இருந்து உங்களுக்குண்டான வழியும் அதற்குண்டான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுப்பார்கள். இதற்கு பரிகாரமாக செய்ய வேண்டியது, எப்பவுமே சனி பகவான் கெட்ட இடங்கள் என்று அமர்ந்து விட்டாலே 10ஆம் இடமும் பாதகம்தான். இருந்தாலும் குருவின் வீட்டில் அமருவதால் அவருடைய கோபதாபங்கள் குறைந்து
பெரிதளவு பாதகம் இல்லாமல் சிறு பாதகங்களை கொடுத்து உங்களுக்கு பலன்களை கொடுத்து விடுவார். ஆனால் ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா சரியில்லாதவர்கள் சனிக்கிழமை தோறும் சனி பகவானை, நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை வணங்குவது உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும். குரு பகவான் பாதகஸ்தானத்தில் அமருவதால் வியாழக்கிழமை தோறும் குரு தட்சிணாமூர்த்தியை வணங்கி வந்தாலே போதுமானது. அதுவும் தசா சரியில்லாதவர்கள் இத்தகையான பரிகாரங்களை செய்யலாம். மற்றபடி சில மாதங்கள் மட்டும்தான் ஆரம்பத்தில் கடினமான கஷ்டங்களை கொடுத்தாலும் அதற்கு பிறகு உங்களுக்கு படிப்படியாக கெடு பலன்கள் குறைந்து நற்பலன்கள் என்பது கட்டாயமாக இருக்கும். குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சிகளில் மீதம் உள்ள நற்பலன்களும் கெடு பலன்களும் எப்படி இருக்கும் என்பதை உங்களுக்கு ஒவ்வொரு பயிற்சி காலங்களிலும் போடப்படும், கேட்டு பயன்பெறலாம் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.